ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டிசைன் an asynchronous sequential circuit that has two inputs, so that is x2 and x1 and one output z. when x1 0, ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன்ஸ். இதை நல்லா நம்ம நோட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். when x1 0, the output z is 0. the first change in x2 occurs while x1 is 1 will cause us output z to be 1. The output z will remain 0 until x1 returns to 0. சரி, இப்போ நம்ம கண்டிஷன்ஸை தெளிவாக பார்க்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when x1 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு கிவனில் x1 x2ங்கிற இன்புட்ஸ் இருக்குது, நம்ம அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இசட்டுங்கிறது அவுட்புட். ஸோ அதை ஆல்ரெடி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸில் when x1 0, the output is 0. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டிருக்கேன். x1 0னா the output is 0. சரி, செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். the first change in x2 occurs while x1 is 1. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x1 ஒரு வேல்யூ இருக்கும், x2 ஒரு வேல்யூ இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, x1 கண்டிப்பாக 1 இருக்கணும். எப்போ அப்படின்னா x2வோட வேல்யூ வந்து ஏதோ ஒரு பைட் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கணும். ஸோ அதுதான் நான் செகண்ட் ஸ்டாரில் போட்டிருக்கேன் பாருங்கள். x2 வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும், எய்தர் 0 to 1 இருக்கலாம், இல்லைனா 1லேருந்து 0வாக மாறி இருக்கலாம். இது எங்கே இருந்து மாறி இருக்கணும்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இருந்து மாறி இருக்கணும். சரி, அது உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது கரெக்டாக புரியும். ஸோ x2வோட சேஞ்சஸ் இது தான். அப்படி x2 சேஞ்சஸ் ஆகும்போது x1 கண்டிப்பாக வந்து என்ன இருக்கணும், 1 இருக்கணும். ஸோ அதுதான் நான் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் ப்ராக்கெட்டில். எனி ஒன் சேஞ்ச் வந்து x2ல் x1 வந்து மஸ்ட் ப்ரெசன்ட், x1 கண்டிப்பாக 1 இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன, இசட்டோட வேல்யூ 1. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் கொஷினில். இப்போ இது வரைக்கும் சேம். எப்போ வந்து இந்த இசட் வந்து 0வாக மாறும்னா x1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகிற வரைக்கும், x1 சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா z 0வாக மாறிடும். அதுதான் வந்து the output will remain constant until x1 returns to 0. x1 வந்து 0வாக போடுற வரைக்கும் நமக்கு z அதே தான் இருக்கும். அப்போ ரெண்டே கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது. x1 0வாக இருக்கும்போது z 0, x2 சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா x1 அப்போ 1ஆக இருக்கணும். அட் த டைம் z1 வந்து 1ஆக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கிவன் கண்டிஷன். ஸோ இது தெரிஞ்சிட்டா நம்ம ஈஸியாக ட்ரீ டயக்ராம் ப்ளஸ் ட்ரீ டயக்ராம்லேருந்து ஸ்டேட் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ வந்து இதிலிருந்து ட்ரீ டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போது நம்ம கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம். கண்டிஷன்ஸ் என்ன, x2 x1 இன்புட்ஸு, இசட்டுங்கிறது அவுட்புட், அது நமக்கு தெரியும். சரி, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எழுதுகிற கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் x1 0, z will be 0. Second condition, there is any change in x2. So any change, it may be 0 to 1 இருக்கலாம், ஆர் 1லேருந்து 0வாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னவாக இருக்கணும், x1 1ஆக இருக்கணும். ஸோ மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு z என்ன 1ஆக இருக்கும்னு அர்த்தம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ட்ரீ டயக்ராம் போடலாம். சரி, இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்ஸ் எழுதிக்கிறேன் 0 0. ஸோ ரெண்டு இன்புட்ஸ், அது எப்படி நம்ம ஆர்டர் கொடுத்துருக்காங்க, x2 x1 x2 x1 இருக்குது. அப்போ அவுட்புட் என்ன நமக்கு 0. ஸோ அதுதான் இசட். ஸோ இது இனிஷியல் கண்டிஷன் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதிலேருந்து நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 0லேருந்து ஒரு பிட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 0ங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு 0 1ங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 0 0ங்களா. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன சொல்லலாம், 0 1 சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 1 0 சேஞ்சஸ். இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதிக்கலாம். இப்படி தான் எழுதணும். 1 0வை இங்கே எழுதலாம், 0 1 கூட இங்கே எழுதலாம், தப்பில்லை. சரி சரி இதனோட அவுட்புட்ஸ் இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். இதோட வேல்யூ என்ன, x1, இது x2. x1ஓட வேல்யூ 1ஆக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன, 0.
ஸோ சிம்பிளாக நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து என்ன, x1 0வாக இருக்கும்போது நமக்கு z என்ன 0. ஸோ நீங்கள் வந்து வேறு எதையுமே பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக x1 0 இருந்ததுன்னா நம்ம இதை அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு எது பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 0-1ஓட பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். 0-1ஓட பாசிபிலிட்டிஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், நமக்கு 0-0வாக சேஞ்ச் ஆகலாம், ஆர் 1-1ஆக சேஞ்ச் ஆகலாம். சரி, இப்போது இதுக்கான அவுட்புட்ஸ் போடணும். இப்போ அவுட்புட் என்ன வரும், இதோட வேல்யூ என்ன, x1. x1 0வாக இருந்தால் நமக்கு கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், x1 0னா z வந்து 0. ஸோ அப்போ அவுட்புட் வந்து 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா x1 வந்து 1. ஸோ x1 வந்து 1ஆக இருக்கா, x1 1ஆக இருக்கும்போது x2வில் சேஞ்சஸ் நடந்திருக்கணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இது x2, இது x2 0லேருந்து என்னவா மாறி இருக்குது, 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ செட் ஆகும்போது நமக்கு அவுட்புட் என்ன, அப்படி இருக்கும்போது x1 1ஆக இருக்கணும், x2வில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கணும், இது 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு z-ஓட வேல்யூ என்ன, 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது டைரெக்டாக நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இதுலேயும் சைட் பை சைட் ப்ராசஸ் பார்த்துடலாம். இதனோட பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஸோ இதனோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1-1, இதனோட பாசிபிலிட்டிஸ் 0-0வாக சேஞ்ச் ஆகலாம். சரி, இப்போ இதை அவுட்புட் எழுதணும். இப்போ இதோட வேல்யூ என்ன, x1 1ஆக இருக்குது. x1 1ஆக இருக்கும்போது இன்புட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்புட்டில் x1 இது வந்து 1ஆக இருக்குது, 1லேருந்து இங்கே 0வாக மாறி இருந்தால் நம்ம இங்கே 1 போடலாம். பட் 0வாக மாறல. ஸோ அப்போ சேஞ்சஸ் நடக்கலை. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதனால் ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூவே அப்படியே அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 0-0, 0ல் x1 0, x1 0னா ஆட்டோமேட்டிக்காக z 0ன்னு உங்களுக்கு தெரியும், as it is 0. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது இதுதான் நம்ம செக் பண்ணணும். இது ஒரு ஸ்டேட், அதாவது நியூ, இந்த ஸ்டேட்லேருந்து 0-1ஆக பிரியுது, 1-0வா, ஓகே. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0/0ங்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அதனால் அது லிமிட் பண்ணிடணும், இதிலேருந்து பிரியாது. நெக்ஸ்ட்டு 1-1-1ங்கிறது நமக்கு நியூ ஸ்டேட்டு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். 1-1/0ங்கிறது நமக்கு ஆல்ரெடி இல்லை. ஸோ அதுவும் அப்படியே இருக்கட்டும். இது பார்த்துட்டிங்கன்னா 0/0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை லிமிட் பண்ணிடணும். அப்போ இந்த ரெண்டும் மட்டும்தான் எகெயின் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ ஸ்ப்ளிட் ஆகிறதுல 1-1 பாருங்கள், 1-1ஓட பாசிபிலிட்டிஸ் ஒன்று 1-0வாக இருக்கலாம், இன்னொன்று 0-1. சரி, இப்போ இதனோட சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ x1 0, x1 0னா z = 0ன்னு ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0-1, 0-1ங்கிறது x1 1. x1 1ஆக இருக்கும்போது நம்மளோட கண்டிஷன் என்ன, x2 வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1ஆக இருக்குது, 1லேருந்து 0 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிடுச்சு. அப்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா the value will be 1. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதனோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதனோட ஸ்ப்ளிட் அப் என்ன, இது வந்து 1-0, இது 0-1ஆக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இதில் செக் பண்ணவங்க x1 0வாக இருக்கும்போது z 0, ஸோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸில் 1ஆக இருக்குது, x1 1ஆக இருந்தால் நமக்கு there is ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கணும். இது பாருங்கள் 1லேருந்து 0வாக மாறி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனோட அவுட்புட் என்ன, 1. ஸோ இந்த ட்ரீ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட் ஆல்ரெடி இருக்குது, 1-0/0ங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதுவும் இருக்குது எக்ஸிஸ்டிங்கில். 0-1/1 எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், 0-1/1. ஸோ அதை நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேட்லேருந்து பிரிச்சுக்கலாம், இது அப்படியே கூட இருக்கட்டும். அடுத்து 1-0/0ங்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுறலாம். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். 0-1ங்கிறது இங்கே இருக்குது, 1 இங்கேயும் நம்ம பிரிக்கலாம், இல்லை இங்கேயும் பிரிக்கலாம், நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இது தப்பு இல்லை. இப்போ இதை என்னது பிரியும், 1-1, நெக்ஸ்ட்டு 0-0வாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். சரி, இப்போ என்ன ஆகுது, x1 1ஆக இருக்குது. அப்போ தேர் இஸ் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கா, இது 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு.
ஸோ அப்போ சேஞ்ச் ஆனதுனால நமக்கு அவுட்புட் இசட் வில் பி 1. நெக்ஸ்ட்டு x1 0, x1 0னா ஆட்டோமேட்டிக்காக இசட் 0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேட், அதாவது ஒரு நியூ ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்ஸ் எக்ஸிஸ்டிங் உள்ளே இருக்கிறதே திரும்ப வந்ததுன்னா அதோட நம்ம லூப் க்ளோஸ் பண்ணிடலாம். சில பேர் நினைப்பாங்க எப்படி ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக வருது, எப்படி கம்மியாக வருதுங்கிறதுக்கு காரணம் அதுதான். ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ் ஏதாவது இருந்தது அதுதான் ஃபைனலாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்க்கு நம்ம மூவ் ஆகணும். சரிங்களா? இப்போ இது வந்து 1 1/1 இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0/0ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இதோட T டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து இதுக்கு நம்ம ஸ்டேட் அசைன் பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் உங்களுக்கு A அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது B, இது Cயாக அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏங்கிற ஸ்டேட் இது இங்கே இருக்குது. ஸோ அது A. ஸோ திஸ் ஒன் வில் பி D. திஸ் ஒன் நியூ குரூப். ஸோ அது E. நெக்ஸ்ட்டு A. again C term. Cங்கிறது சேமாக இருக்குது. ஸோ that will be C. ஸோ this is new state 1/1, 1 1/0 இருக்குது. ஸோ this one news. ஸோ it's called as F. again C. this one will be F. so next this one D. so next this is A. so this is the tree diagram for the above asynchronous sequential circuit. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த T டயக்ராம்லேருந்து ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ T டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து மட்டும்தான் ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அசைன் பண்ணுறான். சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் போடலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் போடலாம், வாட் எவர் மேபி. இப்போ இங்கே ஏங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு ஸ்டேட், சி, டி, இ, எஃப். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டேட்ஸ். சரி, இப்போ கவனிங்க, ஏலேருந்து நமக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போது ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஏவோட பாயிண்ட் என்ன, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன. ஸோ இன்புட்ஸ் வந்து 0 1, அவுட்புட் வந்து 0 பிக்கு போகும்போது. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து எதுக்கு போகுது, சிக்கு போகுது. ஏலேருந்து சிக்கு போகுது. இப்போ சிக்கு போகும்போது சியோட வேல்யூ என்ன, 1 0/0. ஸோ இங்கே இருக்குங்களா 1 0/0. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பிங்கிற பாயிண்டில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 ஏக்கு இருக்குது, இன்னொன்று டிக்கு இருக்குது. அப்போ பி எகைன் எதுக்கு போகுது அப்படின்னா ஏ பாயிண்ட்டுக்கு போகுது. ஏ பாயிண்ட்டுக்கு போகும்போது அதனோட வேல்யூ என்ன, இங்கே இருக்குது பாருங்கள், 0/0. சரி, நெக்ஸ்ட்டு பியிலிருந்து டிக்கு. ஸோ இட்ஸ் அ நியூ ஸ்டேட், நியூ ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எப்போவுமே இது ஒரு கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏங்கிறது வந்து நமக்கு என்ன ஸ்டேட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் லூப், எப்போவுமே செல்ஃப் லூப் இருக்கும். செல்ஃப் லூப் வந்து 0/0. பியோட செல்ஃப் லூப் என்ன, 0 1/0. சியோட செல்ஃப் லூப் என்ன, 1 0/0. சரி, இப்போ பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணணும். ஏவோட ஸ்டேட் என்ன, 0/0. இப்போ ஏலேருந்து நமக்கு என்ன போகுது, பிக்கு போகுது. இப்போ இந்த போகக்கூடிய ஸ்டேட்ஸில் ஒன்லி 1 பிட் சேஞ்சஸ் மட்டும்தான் நடக்கணும். 2 பிட் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எய்தர் டோன்ட் கேராக போட்டுக்கணும். பட் இதில் வரல, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் வரும். இப்போ பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே 0, இங்கேயும் 0 இருக்குது, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே 0 வந்து இங்கே என்னவா மாறி இருக்குது, 1ஆக மாறி இருக்குது. ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு. கீழே பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டும் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ ஒரு பிட் சேஞ்சஸ் நடந்ததுனால இதில் 0ங்கிற அவுட்புட் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். சரி, அதே பிக்கு வாங்க. இப்போ டியோட செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் செல்ஃப் லூப் போட்டுருங்க. டிக்கு என்ன செல்ஃப் லூப், 1/1. நெக்ஸ்ட்டு இக்கு செல்ஃப் லூப்
1 1 divided by 0. Fோட செல்ஃப் லூப் என்ன 0 1 divided by 1. சரி, இப்போது ஃபஸ்ட்டு பியிலிருந்து டிக்கு சேஞ்ச் ஆகுது. சரி, இப்போ பாருங்கள் பியிலிருந்து என்ன பியோட வேல்யூ 0 1 divided by 0. சரி, டிக்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன 1 1 divided by 1 இருக்குது. இப்போ இதனோட பைட் சேஞ்சஸ் பாருங்கள், இது 0லேருந்து 1 மாறி இருக்குது. ஓகே, ஒரு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பார்த்துட்டிங்கன்னா 0 1 மாறி இருக்குது. அப்போது இதில் 2 பிட் சேஞ்சஸ் நடந்துருச்சு அட் அ டைமில். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து என்னவாக இருக்குன்னா, இது எங்கே போய் முடியுதோ அந்த அவுட்புட்டோட இன்புட்ஸ் போட்டுக்கோங்க. பக்கத்தில் டேஷ் போடணும். அந்த டேஷ் வந்து என்ன, நமக்கு 2 பிட் சேஞ்ச் ஆகிறதுனால இது டேஷ் இருக்குது. ஸோ இதுக்கு வேணும்னா நீங்கள் பக்கத்துலேயே 2 பைட் சேஞ்சஸ்ன்னு மெமரைஸ்க்காக எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதில் தப்பில்லை. சரி, நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, இப்போ பியிலிருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏக்கும் போட்டு முடிச்சிட்டோம், டிக்கு போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். சியிலிருந்து ஈக்கு போகுது. சியிலிருந்து எதுக்கு போகுது, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சியிலிருந்து ஈக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போது சியிலிருந்து ஈக்கு ஃப்ளோ ஆகுது. சியோட வேல்யூ என்ன 1 0, இங்கே 1 1 இருக்குது. அப்போது ஒரு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. அவுட்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டைரெக்டாக 1 1 divided by 0 இந்த வேல்யூ அப்படியே நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சியிலிருந்து எதுக்கு போகுது, ஏக்கு போகுது. சியிலிருந்து எகைன் ஏக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏக்கு ஃப்ளோ ஆகும்போது செக் பண்ணுங்கள், இங்கே 1 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 0 சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே அதே சேம் அவுட்புட்டில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த வேல்யூ சேம் அப்படியே இருக்கும், 0 divided by 0. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இது முடிஞ்சுது. செகண்ட் பாருங்கள், டியிலிருந்து சிக்கு போகுது. டியிலிருந்து சிக்கு ஃப்ளோ ஆகுது. டியிலிருந்து சிக்கு ஃப்ளோ ஆகும்போது செக் பண்ணுங்கள், இங்கே வந்து 1 1 1 இருக்குது, இங்கே 1 0 divided by 0 இருக்குது. ஸோ அப்போது இதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, 2 பிட் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 1 1 அப்படியே இருக்குது, இந்த 1 வந்து இங்கே 0வாக மாறிடுச்சு, இந்த 1 0வாக மாறிடுச்சு. ஸோ அப்போ மாறினதுனால நம்ம போய் சேரக்கூடிய பாயிண்ட் என்ன, சியோட வேல்யூ என்ன 1 0 divided by dash. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டியிலிருந்து எஃப்க்கு ஃப்ளோ ஆகுது. டியிலிருந்து எஃப்க்கு ஃப்ளோ ஆகும்போது செக் பண்ணுங்கள், 1 இங்கே 0வாக மாறி இருக்குது, இந்த 1 அப்படியே இருக்குது, அவுட்புட் அப்படியே இருக்குது. ஸோ இதில் there is no change அப்படின்னா 1 divided by 1, that's all. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகே. ஸோ இது டியோட வேல்யூ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இ வில் பி கோ டு தி சிக்கு ஃப்ளோ ஆகுது. ஈயோட வேல்யூ சி ஸ்டேட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ சிக்கு ஃப்ளோ ஆகும்போது செக் பண்ணுங்கள், இது என்ன 1 வந்து 1ஆக இருக்குது, 1 0வாக மாறிடுச்சு, அவுட்புட் 0 இருக்குது சேம். அப்போ சிக்கு ஃப்ளோ ஆகும்போது இது 1 1 divided by 1 0 divided by 0. ஸோ இது வந்து ஈலிருந்து சிக்கு போகும்போது. நெக்ஸ்ட்டு ஈலிருந்து எஃப்க்கு ஃப்ளோ ஆகும்போது செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இது 1 வந்து 0வாக இருக்குது, 1 அப்படியே இருக்குது, 0 1 மாறிடுச்சு. ஸோ சேஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு 0 1 divided by dash. அவுட்புட் வந்து எய்தர் மேபியே டோன்ட் கேராக இருக்கலாம், அது 0வாக இருக்கலாம், எல்லோரும் 1ஆக இருக்கலாம். சரி, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ எஃபோட பாயிண்ட் எஃப்லேருந்து எதுக்கு போகுது, டிக்கு போகுது. அப்போ எஃப் இங்கே இருக்குது, எஃப்லேருந்து டிக்கு ஒரு ஸ்டேட் போகுது. இது நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் டயக்ராம். இப்போ செக் பண்ணுங்கள், 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு, 1 அப்படியே இருக்குது, அவுட்புட் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எங்கே எழுதுனாலும் ஓகே, 1 1 divided by 1ஆக இருக்கும். ஸோ இது வந்து எஃப்லேருந்து டிக்கு போகும்போது. நெக்ஸ்ட்டு எஃப்லேருந்து ஏக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ எஃப்லேருந்து ஸோ டயக்ராம் கொஞ்சம் பெருசாக போடும்போது உங்களுக்கு ஸ்டே டயக்ராம் நீட்டாக வரும், இதுவும் பிரச்சனை இல்லை. எஃப்லேருந்து ஏக்கு ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே 0 இருக்குது,
இங்கேயும் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, இங்கே 0வாக இருக்குது, அவுட்புட்டில் 1 இருக்குது. ஸோ அப்போ சேஞ்சஸ் இருக்கிறதுனால இதனோட பாயிண்ட் என்னவாக மாறும் அப்படின்னா 0 0 டிவைட் பை டேஷ். ஸோ அப்போ டேஷ் எத்தனை இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 ஸ்டேட்டில் டோன்ட் கேர் 1 2 3 4. ஸோ இது எல்லாமே அவுட்புட் மேபி வந்து உங்களுக்கு 0வாக இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம். இந்த 2 கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது நெகட்டிவ் டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் தான் நம்ம நெகட்டிவ் சைன் சொல்கிறோம். ஸோ இந்த டோன்ட் கேர் வந்து எய்தர் மேபியே பாசிட்டிவாக இருக்கு 0வாக இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம். ஸோ இந்த டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அடுத்து ஸ்டேட் டயக்ராம் போட்டாச்சு. இந்த ஸ்டேட் டயக்ராம்லேருந்து நம்ம ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ட்ரீ டயக்ராம் ப்ளஸ் ஸ்டேட் டயக்ராம். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு பிஃபோராகவே போட்டிருக்கேன். இது ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 பிட் சேஞ்சஸ், அதனால தான் அந்த டோன்ட் கேர் கண்டிஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ இது எல்லாமே இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன, இதிலிருந்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் ட்ரா பண்ணணும். சரி, ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஸ்டேட் டயக்ராம் தேவை. ஸ்டேட் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ண முடியும். சரி, இப்போது என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டயக்ராமில் பாருங்கள், இதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? ஏபி சி டி இ அண்ட் எஃப். ஸோ எஃப் வரைக்கும் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதனால் ABCDEF வரைக்கும் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட்டு இருக்கிற வேல்யூ அவுட்புட். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து ஸ்டேட்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த போடக்கூடிய டேபிள் ஆகட்டும் 0 0 0 1 1 0 1 1 இந்த 4 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதை தவிர பாசிபிலிட்டிஸ் வராது. நீங்கள் இந்த ஸ்டேட் டயக்ராமை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அதில் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 0வாக இருக்கலாம், 0 1ஆக இருக்கலாம், 1 1ஆக இருக்கலாம், 1 0வாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து ஸ்டேட் டயக்ராம் எப்படி எழுதுறது? ஏ ஸ்டேட்டை பாருங்கள். ஏ ஸ்டேட்டில் பார்க்கும்போது ஏலேருந்து என்னென்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ஏங்கிறது இது ஏலேருந்து 1 பிக்கு ஃப்ளோ ஆகுது, இன்னொன்று சிக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகும்போது நம்மளோட வேல்யூ என்ன? 0 1 இந்த ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகி பிக்கு போகுது. அப்போ 0 1ங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? B, 0. 0ங்கிறது என்ன? அவுட்புட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ புரியும். 0 0 0 1ல் எங்கே ஃப்ளோ ஆகுது? பிக்கு ஃப்ளோ ஆகுது. பாருங்கள், ஒரு செகண்ட். ஸோ செக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏங்கிற ஸ்டேட்டு எதில் போகுது? பிக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ ஃப்ளோ ஆகும்போது 0 1ங்கிற பாயிண்ட்டு. இப்போ இங்கே 0 1 பாயிண்டில் B, 0ன்னு போட்டுரும். நெக்ஸ்ட்டு எதுக்கு ஃப்ளோ ஆகுது? சிக்கு ஃப்ளோ ஆகுது. சிக்கு ஃப்ளோ ஆகும்போது என்ன? 1 0 0 1 0ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 1 0ல் சி அவுட்புட் வந்து 0. சரி, இன்னொன்று 1 1க்கு போகிற பாசிபிலிட்டிஸே கிடையாது. 2 பிட் சேஞ்சஸ் இல்லை. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டேஷ் போடுறோம். எதர் இட் மேபியே எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது டோன்ட் கேர் கண்டிஷன். ஏங்கிறது செல்ஃப் லூப், தனித்தானே இருக்கிறதுனால ஏ ஸ்டேட் ப்ரெசன்ட் ஸ்டேட் அதனோட ஸ்டேட்டுங்கிறதுனால A, 0ன்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்டை கவனிங்க. பியோட ஸ்டேட் பியிலேருந்து நமக்கு 2 பாயிண்ட் போகும். எப்போவுமே ஒரு ஸ்டேட்லேருந்து 2 ஸ்டேட் டிஃப்ரெண்ட்டாக பிரியும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, பியிலேருந்து எங்கே போகுது? ஏக்கு ஃப்ளோ ஆகுது. ஏக்கு ஃப்ளோ ஆகும்போது அதனோட வேல்யூ என்ன? 0 0ல் இருக்குது. அப்போ 0 0ல் A, 0. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டிக்கு ஃப்ளோ ஆகுது. டிக்கு ஃப்ளோ ஆகும்போது என்ன? 1 1 டேஷ் 1 1 டேஷில் என்ன போடணும்? D, டேஷ். ஸோ இங்கே இது டிக்கு ஃப்ளோ ஆகிறதுனால டி போடுறோம். எது? டோன்ட் கேர் கண்டிஷனுங்கிறதுனால இங்கே டேஷ். 1 0ங்கிற ஸ்டேட்டுக்கு போகல, அதனால் டேஷ் போடுறோம். பிங்கிறது செல்ஃப் லூப். ஸோ அதுலேயே இருக்க செல்ஃப் லூப். ஸோ இது 0 1ங்கிற லூப்பில் இருக்குது. அதனால் 0 1ங்கிற லூப்பில் B, 0ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சி பார்த்துட்டிங்க அப்படின்னா சியிலேருந்து நமக்கு 2 1 ஏக்கு ஃப்ளோ ஆகுது, இன்னொன்று சியிலேருந்து எஃப்க்கு ஃப்ளோ ஆகுது. என்ன டேர்முக்கு ஃப்ளோ ஆகுது? சாரி, ஈக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ அந்த ஸ்டேட் மட்டும்தான் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏங்கிறதுக்கு ஃப்ளோ ஆகுதா? ஏக்கு ஃப்ளோ ஆகும்போது 0
டிவைட் பை 0. அப்போ A, 0. நெக்ஸ்ட்டு எதுக்கு ஃப்ளோ ஆகுது? ஈக்கு ஃப்ளோ ஆகும்போது 1, 1, 0ன்னு இருக்குது. அப்போ 1, 1 ஸ்டேட்னால E, 0. C, 0ங்கிறது செல்ஃப் லூப். அப்போ இல்லாத ஸ்டேட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 0, 1 தான். அதனால் டேஷ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா D பார்க்கலாம். D சேம் ஆஸ் இட் இஸ் அதே தான். Dலோட செல்ஃப் லூப் என்ன? 1, 1. அதனால் D, 1 இந்த இடத்துல மட்டும் பார்க்கணும். சில பேர் வந்து இங்கே 0 போடுறதுனால அடுத்து இங்கேயும் 0 தான் வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து கீழே இதை செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். அப்போ இது என்ன? D, 1. நெக்ஸ்ட்டு எதுக்கு ஃப்ளோ ஆகுது? சிக்கு ஃப்ளோ ஆகுது. சிக்கு ஃப்ளோ ஆகும்போது என்ன? 1, 0. 1, 0ல் என்ன? C, டேஷ். அவுட்புட் வந்து டேஷில் இருக்கிறதுனால டேஷ் போடுறோம். ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் 3 ஸ்டேட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லா ஸ்டேட்ஸையும் இந்த ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் பண்ணதில் செல்ஃப் லூப் எதுவும் அது எல்லாமே நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் அந்த லூப் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் பண்ணோட அவுட்புட் வந்து இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஏக்கு அவுட்புட் வந்து 0 இருக்கா? பிக்கு அவுட்புட் 0 இருக்குது. B, 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கு பார்த்துட்டிங்கன்னா C, 0ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே C, 0ன்னு இருக்குது. டிக்கு பார்த்துட்டிங்கன்னா 1 இருக்குது. 1, 1 இருக்குது. அப்போ D, 1 இருக்குது. ஈக்கு பார்த்துட்டிங்கன்னா 1, டிவைட் பை 0. ஸோ E, 0. எஃப்க்கு பார்த்துட்டிங்கன்னா 0, 1 டிவைட் பை 1 இருக்குது. ஸோ எஃப்க்கு வந்துட்டு நீங்கள் அந்த கண்டிஷன்ஸு சாரி இது வந்து F, டேஷ் கிடையாது, F, 1. ஸோ இதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ பார்க்கும்போது F, நான் 0 டேஷ்ன்னு போட்டிருந்தேன். செக் பண்ணும்போது 0, 1 டிவைட் பை 1 இருக்குது. ஸோ இப்போ 1ங்கிறது நமக்கு எஃபோட அவுட்புட். அதனால் F, 1 அப்படிங்கிறத போடுறோம். சரி, இப்போ ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான மெர்கர் கிராஃப் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ளஸ் இம்ப்ளிகேஷன் டேபிள்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிள் போட முடியும். ஸோ அதுக்காக தான், அதாவது நம்ம இதை வச்சுட்டு இவ்வளோ ஸ்டேட்ஸ் வச்சுட்டு நம்ம கேமை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மெர்கர் கிராஃபும் இம்ப்ளிகேஷன் டேபிள். இந்த இம்ப்ளிகேஷன் டேபிள்லேருந்து நம்ம மெர்கர் கிராஃப் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிள் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இம்ப்ளிகேஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த இம்ப்ளிகேஷன் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஏ ஸ்டேட்டை விட்டுறணும். செகண்ட் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் லைனாக இப்படி எழுதிக்கோங்க, BCDEFன்னு. நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்டேட்டை விட்டுறணும். ஸோ ABCDE. ஸோ அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு லைனாக இருக்கும். அந்த டேர்ம் இது லாஸ்ட்டு டேர்ம் விட்டுறணும், இதில் ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுறணும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணணும். இதுக்கு ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் கண்டிப்பாக தேவை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏ பாயிண்ட் இருக்கா? இந்த ஏ பாயிண்ட்டை பி பாயிண்ட் கூட செக் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம் ஏவை பி கூட செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது எந்த டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏ சேமாக இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பி சேமாக இருக்குது. சியில் பார்த்துட்டிங்க இந்த டேர்ம் ஐ மீன் வந்து 1, 1. இந்த தேர்ட் போர்ஷனில் எய்தர் இட் மேபி இங்கே டி வரலாம், இல்லை இன்புட்ஸ் என்ன வேணாலும் சேஞ்ச் இருக்கலாம், சிமிலராக வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுது. இதுலேயும் சி கீழே வரலாம், எய்தர் இன்புட் 0வாக அவுட்புட் வந்து 0வாக வரலாம். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்படி சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டைமும் சேமாக இருந்தால் நம்ம கிராஸ் டிக் மார்க் போட்டுக்கிறோம். இல்லாத டேர்மை வந்து கிராஸ் மார்க் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, ஏ டேர்மை சி கூட செக் பண்ணணும். இப்போ இதில் ஏ, இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக சி. இப்போ இது ரெண்டையும் செக் பண்ணுங்கள். ஏ சேமாக இருக்குது, பி வந்து மேபி சான்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இ இருக்குது, இங்கே மேபி வரலாம். இது ரெண்டும் ஓகே. நெக்ஸ்ட்டு இது C0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு டிக் மார்க் வரும். ஸோ இது நெக்ஸ்ட்டு 1 மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு ஏவை டி கூட மிங்கிள் பண்ணுங்கள். ஏவோட டேர்ம் என்ன, டியோட டேர்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஏ வந்து இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்கே பி இருக்குது, ஆனால் இங்கே எஃப்ங்கிற ஒரு அடுத்த ஸ்டேட் இருக்குது. ஸோ வந்து ஸ்டேட் சேஞ்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது சேமாக இருக்க
பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் ஒன் பாசிபிலிட்டிஸ் இல்லைனாவே அந்த ரோ ஃபுல்லாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இன்ட்டு மார்க் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இது மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஏயும் பார்த்தா டேஷ், ஏ அண்டு எஃப் செக் பண்ணாலும் டேஷ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிங்கிறத சி கூட மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். பிசி பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது சேமாக சான்ஸ் இருக்குது. இங்கே டி இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ எங்கே போடுறோம் அப்படின்னா இன்ட்டு மார்க். ஸோ அப்போ பார்க்கட்டா எல்லாமே நமக்கு கிராஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் கிராஸில் இருக்கும், இது சேமாக இருக்கும், இது கிராஸ் மார்க்கில் இருக்கும், இதுவும் கிராஸ், இது சேம், இது கிராஸ் மார்க். ஸோ உங்களுக்கான இம்ப்ளிகேஷன் டேபிள் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இம்ப்ளிகேஷன் டேபிள் வச்சு தான் மெர்கர் கிராஃப் போடுவோம். அந்த மெர்கர் கிராஃபில் இங்கே எது சேமாக இருக்குதுன்னு பாருங்கள், ஏ பி சேமாக இருக்குது. அப்போ ஏபிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, ஏசி, ஏலேருந்து சிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏபிசி டிஇஎஃப்ங்கிற பாயிண்ட்டை செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். ஏலேருந்து பிக்கு, நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மேட்ச் ஆகுது, சியிலேருந்து ஈக்கு, சியிலேருந்து ஈக்கு மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டியிலிருந்து எஃப்க்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாமே இம்ப்ளிகேஷன் டேபிளிலிருந்து நமக்கு மெர்கர் கிராஃப் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதில் ரெடியூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற இம்ப்ளிகேஷன் பாயிண்ட் எதுவுமே டெலீட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி வராமல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏபி, இப்போ இந்த சி பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ஒன்று இயும் அஃபெக்ட் ஆகும், ஏ ஸ்டேட்டும் அஃபெக்ட் ஆகும். அப்போ அதனால சி பாயிண்ட்டை நம்ம விட முடியாது. ஸோ இதில் எது தேவையில்லாத பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏசிங்கிறது ஒரு அன்னெசசரி ஸ்டேட்டு. ஸோ அதை வேணும்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் நம்ம இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எது சேமாக இருக்குன்னா நீங்கள் இங்கேயே கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபி சேமாக இருக்குது, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி S0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிஇயூ சேமாக இருக்குது, S1. நெக்ஸ்ட்டு டியும் எஃப்பும் சேமாக இருக்குது, S2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஃப்ரம் தி மெர்ஜர் கிராஃப்லேருந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு S0, சிஇ இஸ் ஈக்குவல் டு S1, டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு S2ங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனுக்காக இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதிலிருந்து ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிள் போடணும். ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிளுக்கு அசைன் பண்ண ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிளிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுனா என்னென்னா உங்களுக்கு ப்ரீவியஸில் சொல்லியிருக்கேன், S0 எங்கெல்லாம் ஏக்கமாக பி இருக்கோ அந்த S0ங்கிற டேர்ம் என்ன, இந்த ரெண்டு ஸ்டேட்டில் காமனாக இருக்கிறது என்ன, A,0, இதுலேயும் B,0. இங்கே என்ன வரலாம், D,-ன்னு எழுதிக்கலாம், இங்கே C,0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா A,0, B,0, D,-, C,0. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மீதி இருக்க எல்லா டேர்ம்லேயும் நம்மளோட சேம் ஸ்டேட்டை எடுத்து எழுதணும். சேம் ஸ்டேட்டை எடுத்து எழுதும்போது செகண்ட் S1க்கு A,0. S1 என்ன டேர்ம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, சியும் இயும் செக் பண்ணுங்கள். சியில் என்ன A,0, இங்கே A,0 வரலாம். ஸோ அதனால் இதில் A,0 எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் பாருங்கள், இங்கே F,1 இருக்குது, இங்கே நம்ம F,1 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் F,1 எடுத்துக்கலாம். இங்கே E,0 சேம், செகண்ட் C,0 சேம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, D,F, டியும் எஃப்பும் செக் பண்ணுங்கள். டிஎஃப் செக் பண்ணும்போது என்ன வருது, டியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, இங்கே A,, இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே F,1 சேமாக இருக்குது, D,1 ஓகே, இங்கே C,- வரலாம். பார்த்துட்டிங்கன்னா C,- வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணிவிட்டு இதை நம்ம S0னா என்ன, S1னா என்னென்னு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ S0ங்கிறது என்ன, ஏபி டேர்ம். உள்ளே எங்கெல்லாம் ஏபி இருக்கோ அங்கே எல்லாமே யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் S0. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா S0 0, பி டேர்முக்கும் S0 0, டிஆர் இருந்தால் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும், S2. அப்போ S2, S1, 0. நெக்ஸ்ட்டு S1ல் பாருங்கள், இங்கே A,0 இருக்குது, ஏன்னா S0, 0. நெக்ஸ்ட் என்ன, F அப்படின்னா S2, ஈங்கிறது S1, சிங்கிறது S1. நெக்ஸ்ட்டு S2 ஸ்டேட்டுக்கு பார்க்கும்போது ஏனா நமக்கு S0, Fனா S2, Dனா S2, Cனா S1. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது நெசசரி இல்லை, டைரெக்டாக நீங்கள் இதை போடுறனாலும் போடலாம், இல்லை இதை போட்டுட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெளிவாக கான்செப்ட் புரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம K மேப் ட்ரா பண்ணணும்.
கே மேப் ட்ரா பண்ணுறதுக்கு 4x4 டேபிள் வேணும். இங்கே 4 அதாவது இன்புட்ஸு இதுலேயும் 4x4 வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்டை நம்மளாக எடுத்துக்கிறோம். S0, S1, S2, S3 S3ங்கிற ஸ்டேட்டை நம்ம இதோட மிங்கிள் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணணும். சரி வாங்க அதை எப்படின்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிளில் நமக்கு 4 டேர்ம் இருக்கணும். அதாவது கே மேப் போடுறதுக்கு 0 1 0 0 0 0 1 1 1 1 0ங்கிற ஃபார்ம் வேணும். நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் நான் உங்களுக்கு காமிச்சதில் S0, S1, S2 மட்டும்தான் இருந்தது. S3ங்கிற டேர்ம் இல்லை. ஸோ நான் வந்து டேபிள் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட் நமக்கு எதுவுமே இல்லாததுனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேஷ் எல்லாமே போட்டுடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுறது எப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி இப்போ பாருங்கள், பாசிபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு 0 0 0 1 1 1 1 0 ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இப்போ நம்ம இதை இந்த டேபிள் வச்சு அதாவது இந்த ஃப்ளோமன் 0 0ங்கிற ஸ்டேட்லேருந்து 2 பாசிபிள் சேஞ்ச் இருக்குது. ஒன்று 0 1 இருக்கலாம், இல்லைனா 1 0 இருக்கலாம். இப்போ இந்த 1 1 ஸ்டேட்லேருந்து 2 பாசிபிள் 1 0க்கு இருக்கும், இல்லைனா 0 1க்கு இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 0 0ங்கிற ஸ்டேட் என்னவா மாறலாம்? 0 1 மாறலன்னா என்ன 1 0 மாறலாம். ஸோ அப்படி மாறும்போது இந்த ஸ்டேட் கரெக்டாக இருக்குது. அதாவது இதில் எந்த ஒரு சேஞ்சஸையும் பண்ண தேவையில்லை, கரெக்டான ஸ்டேட்ஸில் இருக்குது. ஒன்று 0 0க்குள்ளே இருக்கலாம், இல்லைனா 0 1க்கும் போகலாம், இல்லைனா 1 0க்கும் ஃப்ளோ ஆகலாம். ஸோ அப்போ S0 எந்த ப்ராப்ளம் இல்லை, அது கரெக்டாக இருக்குது, அது விட்டுறலாம். செகண்ட் வாங்க S1. S1ல் என்ன 0 1 இருக்குது. இப்போ இந்த 0 1ஓட பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். இதுதான் 0 1. இந்த 0 1 வந்து 2 டைப்பில் ஃப்ளோ ஆகும். ஒன்று 1 1ஆக ஃப்ளோ ஆகலாம், இல்லைனா 0 0வாக ஃப்ளோ ஆகலாம். ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா 0 0 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 1ங்கிறது அதனோட ஸ்டேட், செல்ஃப் ஸ்டேட். ஸோ அப்போ அது ரெண்டும் இருக்கலாம். அப்போ இது பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு தேவையில்லாத டேர்ம் இந்த டேர்ம் மட்டும்தான். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டேர்மை கீழே ரீப்ளேஸ் பண்ணணும். கீழே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரீவியஸாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிரும். பாருங்கள் 0 0 வந்துடும், 1 1 வந்துடும். அப்போ இதனோட ஸ்டேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுனால நமக்கு கரெக்டாக வருது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோம், இந்த டேஷுங்கிறது மேலே போகும். இந்த டேஷ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? 1 1 ஸ்டேட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் 1 1 டேஷ். ஸோ டேஷுங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்கேன் 1 1 டேஷ். கீழே இருக்கிற ஸ்டேட் என்ன வேல்யூ 10 டேஷ். அப்போது இந்த இடத்துல 10 டேஷ் கேன்சல் ஆயிரும். அந்த டேர்ம் கீழே வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ரிமைனிங் பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுச்சு. அப்போது 0 1 2 கண்டிஷன்ஸ் இந்த டேபிளில் பார்த்துக்கோங்க. 0 0வும் மாறலாம், 1 1ஆகவும் மாறலாம், 0 1 இருக்கலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய டேபிளில் அது மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன 1 0 1 0ங்கிறது இந்த டேர்ம். இப்போ இந்த டேர்ம்லேருந்து 2 பாசிபிலிட்டிஸ், ஒன்று 1 1ஆக இருக்கலாம், இல்லைனா 0 0வாக இருக்கலாம். இப்போது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 0 டேர்மாக இருக்கலாம், இல்லை 0 0வாக இருக்கலாம், இல்லைனா 1 1ஆக இருக்கலாம். அப்போ நமக்கு இங்கே 1 1 கிடையாது, பட் என்ன இருக்குது 0 1 இருக்குது. இப்போது இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேர்ம் கீழே கொண்டு வந்தோம்னா, அதாவது சஃபில் பண்ணுறோம். சஃபில் பண்ணும்போது ஸ்டேட்ஸை நம்ம இன்பிட்வீனில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டேட்டோட பாசிபிலிட்டிஸ், அதாவது 1 பைட் சேஞ்ச் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் ஈக்குவல் ஆயிடுது. ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது என்ன டேஷ்னு கீழே வரும். இந்த டேஷுங்கிறதுல இங்கே இருக்கிற ஸ்டேட் என்ன 1 1, அதனால் 1 1 டேஷ். அடுத்து இங்கே இருக்கிற ஸ்டேட்டு இங்கே மேலே போகும். இங்கே இருக்கிறது என்ன 0 1 டேஷ் இருந்தது, இது இப்போ மேலே போயிட்டு 0 1 டேஷ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இப்போது கரெக்டாக ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே, செகண்ட் வந்து 0 0 0, இங்கே வந்து 1 1 டேஷ் 0 1 0 0 1 0. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே டோன்ட் கேர். இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 10 டேஷ். ஸோ என்னென்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பென்சிலில் போட்டிருந்தேன் 10 டேஷ். செகண்ட் வந்து டேஷ் டேஷ். ஃபோர்த் டேர்ம் வந்து 0 0 1 டேஷ். செகண்ட் S2 பார்த்துட்டிங்கன்னா சேம், இது எல்லாமே சேம். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு 1 1 டேஷ். ஸோ உங்களோட ரெடியூஸ்டு ஃப்ளோ டேபிள் முடிஞ்சது. இதிலேருந்து வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக கே மேப் போகலாம். இப்போ கே மேப் போடணும். கே மேப்புக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை
F1 F2ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். XY X1 X2ங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாஸில். ஸோ அதனால் இது சேம் தான். அப்போ இந்த இன்புட்ஸ் நம்ம வந்து ஒன்று மேபி ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்லை F1 F2ன்னு எடுத்துக்கலாம். வாட் எவர் மேபி நீங்கள் அசைன் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டும் X2 X1ங்கிற வேல்யூ, இது அவுட்புட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு தெரியும் அவுட்புட் வந்து Z. ஸோ அவுட்புட்டோட வேல்யூ Z அப்படிங்கிறது. சரி, இப்போ இதிலிருந்து கே மேப்பில் நம்ம ஃபார் F1க்கு போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் கே மேப்பில் ஃபில் பண்ணணும். இந்த டேர்ம் கே மேப்பில் ஃபில் பண்ணணும். இந்த டேர்ம் ஐ மீன் இதில் 0 வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். கே மேப் ஃபார் F2ங்கிறதுல ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டிங்க, செக் பண்ணிட்டீங்கன்னா F2 எது 0 0 1 1ங்கிற கண்டிஷன். இந்த ஸ்டேட் அது அப்படியே சேமாக இருக்கும். அப்போ F2ங்கிறது இந்த வேல்யூ இந்த கார்னரில் இருக்குது. ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 0 டேஷ் 0 டேஷுங்கிறது டோன்ட் கேராக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு டேர்ம் இங்கே வாங்க. இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன வருது 0 1 நெக்ஸ்ட்டு 1 1 இருக்கா. நெக்ஸ்ட்டு ரோவில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு X இருக்கிறதுனால டோன்ட் கேர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1. ஃபோர்த்தில் பார்த்துட்டிங்கன்னா 0 0 0 லாஸ்ட்டில் மட்டும் 1. ஸோ உங்களுக்கான கே மேப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நெக்ஸ்ட்டு கே மேப்பை பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணுறங்கிறது நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கிராஸ் 8 கிராஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். 8 இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு 4 பேர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது ஃபஸ்ட் பேர். ஸோ பேர் எழுதும்போது நீங்கள் இங்கே ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டுலேயும் சேமாக இருக்கிற டேர்ம் என்ன F2. ஸோ F2 நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் என்ன X1. அப்போ F2 X1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் இது கூட இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பேர். அப்போ இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது F1 F2 இந்த ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா X2. சரி நெக்ஸ்ட்டு இன்னொரு பேர் இருக்குது நமக்கு. இதை எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் கூட பேர் பண்ண முடியும். ஸோ இந்த டேர்ம் கூட பேர் பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் என்ன F1. ஸோ F1 இதனோட பேர் பார்த்துட்டிங்கன்னா X2 X1 ப்ளஸ் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து 1 மிஸ் ஆகக்கூடாது கே மேப்பில். அப்போ இதை இப்படி ஒரு பேர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டும் பேர் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் இந்த டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குது 0 இருக்குது. 0 அப்படின்னா சாரி 1 செகண்ட் இது கரெக்டாக எழுதிட்டோம். பட் அதனோட ஃபார்மேஷன் போடல. ஃபஸ்ட் குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால F2. இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் வந்து X1. ஓகே. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த லூப் போட்டோம். இந்த லூப்பில் காமனாக இருக்கிற டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா 1 வந்து F2 F1 அப்படிங்கிறது பார் F1 பார். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்ன 1 இருக்குது. 1ங்கிறதுனால X2. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா F1. இதில் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன X2 பார் X1 ப்ளஸ் இந்த ரெண்டுத்துலேயும் டேர்ம்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதில் காமனாக இருக்கிறது 0. 0னா F1 பார். இந்த டேர்ம் வந்து X2 X1. சம்டைம்ஸ் இது கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் இட் as X2 பார் X1 பார் X2 பார் X1 X2 X1 X2 X1 பார். சம்டைம்ஸ் இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு கேம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் செகண்டு F1 ஸ்டேட்டுக்கு போடும்போது செகண்டு அதாவது இந்த இருக்கிற வேல்யூவில் செகண்ட் வேல்யூ எடுத்து கே மேப் போடணும். ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு கே மேப் போட்டுட்டோம். செகண்ட் வேல்யூ இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே டேஷ் இருக்குது, இங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 இங்கே ஒரு 1 இருக்குது. அடுத்ததுக்கு 0 0 இதில் 0 1 டேஷ் 0 டோன்ட் கேர். இதை எடுத்து நம்ம கே மேப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஃபார்ம் பண்ண கே மேப் தான் இது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கணும். இன்னொன்று இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து டோன்ட் கேர் எக்ஸுங்கிறது. அப்போ இந்த எக்ஸ் வந்து நம்ம மேபி 1ஆக இருக்கலாம் அது 0வாக இருக்கலாம். டோன்ட் கேரை ஆல்ரெடி பேரான டைம் கூட பேர் பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. ஸோ யூ கேன் லீவ் இட். இதை வந்து டேர்ம்ஸை லீவ் இட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு
இதை வந்து எப்படி பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு 4 இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லை 8 இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணோம்னா இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன வரும், இது 4லேயும் காமன் டேர்ம் எதுவும் கிடையாது. ஸோ இது மட்டும்தான் x2 x1 பார் x2 x1 பார். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டையும் பேர் பண்ணலாம். ஸோ இது பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ x2 பார் ப்ளஸ் x2 பார் சரி x2 இல்லை f2 பார் f1. இந்த ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் பார்த்துட்டிங்க அப்படின்னா x1. ஸோ ஃபஸ்ட்டு கேமேப் ஃபார் f1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்புட்க்கு எப்படி கேமேப் போடுவோம், இந்த தேர்ட் வேல்யூ கமாக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறது தான் தேர்ட் வேல்யூ. இந்த டேஷ் எல்லாமே நீங்கள் டோன்ட் கேர்னு மென்ஷன் பண்ணி, நான் வந்து xன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இதிலேருந்து நமக்கு போடக்கூடிய வேல்யூஸ் இதை நீங்கள் பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் 8 பேர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போது வேல்யூஸ் ஆஃப் இசட் என்ன கிடைக்கும்னா இந்த ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் என்ன f2, இதில் காமன் டேர்ம் கிடையாது. ஸோ வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் z = f2. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரியலைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணினா போதும். யூஸிங் லாஜிக் கேட்ஸ் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரியலைசேஷன் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன டேர்ம் இருக்கோ x2 x1 f2 f1. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. இதிலிருந்து நம்ம வழக்கம் போல் லாஜிக் கேட்ஸ், இதிலிருந்து ஒரு நாட் கேட் எடுத்துப்போம். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் போட்டிருப்பீங்க. ரியலைசேஷன் சர்க்யூட் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும். நான் ஒரு டாபிக் மட்டும் ட்ரா பண்ணுறேன், ரிமைனிங் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாட் கேட் இப்படியும் போடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது இது f1, இது f1 பார், இது f2 பார், x1 x2 பார், இந்த பாயிண்ட்டு x2 பார். ஸோ இது மாதிரி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் f2க்கு ட்ரா பண்ணணும். f2க்கு ட்ரா பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை கேட்ஸ் இருக்குதுன்னு. f2க்கு பண்ணும்போது 1 2 3 4 அண்ட் கேட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே அன்கேட்டு ப்ளஸ் போட்டிருந்தா ஆர் கேட். அப்போ இந்த 4மே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும். அன்கேட் மாதிரி போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஆர் கேட் போடணும். நான் எப்படிங்கிறத ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் லாஜிக் டயக்ராம். நான் ட்ரா பண்ண மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இது கேட், ஒவ்வொரு கேட்டும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட் கேட் அன்கேட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அன்கேட், தேர்டு பார்த்துட்டிங்கன்னா 2 டேர்ம் இருக்குது, அதனால் 2 இன்புட்ஸ். இதெல்லாமே இன்புட்ஸ், கேட்ஸோட இன்புட்டு. 3 டேர்ம் இருந்தால் 3 இன்புட்ஸ், 2 டேர்ம்ஸ் இருந்தால் 2 இன்புட்ஸ். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் இன்புட். டோட்டலாக 4 அண்ட் கேட் இருக்கும். அந்த அன்கேட் எல்லாமே எதோட கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கேட்டோட கம்பைன் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். f1க்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குது, அப்போ 3 இன்புட்ஸ். இதில் வந்துட்டு f2 பார் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 டேர்ம்ஸ், இந்த 2 டேர்மும் ஆர் கேட்டில் இருக்குது, அது f1. நெக்ஸ்ட்டு f2 z பார்த்துட்டிங்கன்னா f2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், zங்கிற டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக f2ஓட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு லாஜிக் டயக்ராம் கம்ப்ளீட். ஸோ இதுதான் வந்து நமக்கு அசிங்கனஸ் டிசைன் சீக்வன்சியல் சர்க்யூட் ஆர் டிசைன் ப்ராப்ளம் ஃபார் அசிங்கனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட்ஸ்னு சொல்லணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது கண்டிப்பாக அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.